ஸோ 20,000 சேலரியில் எப்படி 1 கோடி ரூபாய் சேர்க்கறது? 20,000 ரூபாய் சேலரியில் பாதி காசு ரெண்ட்டுக்கே போயிடுது ப்ரோ. ஸோ ரிமைனிங் காசு கூட ஃபுட்டு, பில்ஸு, க்ரோசரிஸ் இதுக்கே வந்து செலவாயிடுது ப்ரோ. இதில் எப்படி நான் சேர்க்கறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடியும். ஸோ ஆல் இட் ரிக்வயர்ஸ் இஸ் பிளானிங், பேஷன்ஸ், கம்போர்ட்டிங். ஸோ லெட் மீ ஷோ how you do it. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்பிட் அப் வந்து பார்த்துடலாம். 6,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்ட்டுக்கு வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் உங்களோட ஃபுட் அண்ட் க்ரோசரிஸ்க்கு வந்து 4,000 ரூபாய் வந்து செலவாகும். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் வந்து பில்ஸு, வாட்டர் பில்லு, ஃபோன் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3,000 வந்து ஒதுக்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் வந்து 2,000. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ இதை தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்பிளிட் அப் வந்து இந்தமாரி இருக்குன்னா ஐ எம் சாரி ப்ரோ, யூ ஆர் ஜஸ்ட் சர்வைவிங். ஸோ நம்மளோட கோல் வந்து சர்வைவல் கிடையாது, நம்மளோட கோல் வந்து ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் பைக் ஆர் கார் உங்களால் வாங்க முடியணும். ஆல்சோ அந்த ஃபேவரட் இன்டர்நேஷனல் ட்ரிப் வந்து உங்களால் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு உங்களுக்கு வேலைக்கு போயிடுச்சு, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே காலி ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட 6 மாத செலவை நீங்கள் ஒரு எஃப்டிஓ இல்லை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ போட்டு இந்த காசை வந்து சேமிச்சு வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மந்த்லி செலவு வந்து இந்த சினாரியோவில் 15,000. ஸோ நீங்கள் வந்து 90,000 ருபீஸ் வந்து ஒரு எஃப்டியாக வந்து போட்டு வைக்கணும் ஃபார் யுவர் எமர்ஜென்சி பர்பஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நாளைக்கு வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பில்ஸ் கேன் ஓவர் நைட் உங்களோட காசை வந்து அழிச்சிடும். ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க நாளைக்கு ஹெல்த் எமர்ஜென்சிக்கு. ஸோ இந்த தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து இருக்கணும். எமோஷ்னலாக வந்து இருக்க முடியாது, ஐ அக்ரி. பட் ஃபினான்ஷியலாக வந்து அவங்க எக்ஸ்பர்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வைக்கணும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 crore கவரே வந்து 800 to 1,000 ருபீஸ் வந்து மந்த்லி வந்து உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியே யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பிளிட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 50-30-20ங்கிற ஸ்பிளிட்டில் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ 20% பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் போடுறீங்க, அதாவது வந்து ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50-50 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு ஸ்டேபிள் அசட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 30% வந்து மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிட் கேப் 150 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ லாங் டர்மில் பார்த்தீங்கன்னா மிட் கேப்புமே சரி, ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே சரி ஆல்மோஸ்ட் சிமிலர் ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு. ஸோ நீங்கள் இதில் வேணால் ரிலை பண்ணலாம். ஸோ ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறப்ப தான் வந்து நீங்கள் ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆகுறீங்க. நீங்கள் வந்து 2 மியூச்சுவல் ஃபண்டும் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் மணியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2,500 வந்து 1,250 and 1,250 சொல்லிட்டு 2 மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் உங்களோட காசை வந்து லூஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஸ்டிக் டு 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நம்ம எதுக்கு 2 மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ தேர் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், பட் நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ப முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதில் உங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நல்லா தந்துருக்குன்னா ஃபியூச்சரில் அது நல்லா தரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அதேமாதிரி அது பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் 10 வருஷம் ரிட்டர்ன்ஸ் வச்சுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லிட்டை வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும்? ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 5,000 வந்து நம்மளோட பேசிக் எஸ்ஐபியாக வந்து வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபி வந்து பண்ணணும். ஸோ மினிமம் வந்து 10% வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபியாக பண்ணணும். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து 10% கன்சிடர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நீங்கள் உங்களோட சேலரி வந்து இப்போ 20,000 இருக்குன்னா ஃபியூச்சரில் வந்து 20,000 தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்களோட சேலரி வந்து ஏறிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 10% வந்து ஸ்டெப் அப் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வருஷம் ஏர் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10% எஸ்ஐபினா அடுத்த வருஷம் வந்து 5,500 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 6,050 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கான மீனிங். இதில் வந்து நீங்கள் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜாக வந்து 15% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இதுலேருந்து. ஸோ 15% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்ககிட்ட 1.25 crores இருக்கும். Isn't it amazing? So the plan is not to become rich. நம்ம வந்து பணக்காரன் ஆகும் நமக்கு வந்து ஆசை கிடையாது. பணக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ லைபிலிட்டிஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. லக்ஸரி காராக இருக்கட்டும், லக்ஸரி பங்களா, இந்தமாரி ஹை வேல்யூ லைபிலிட்டிஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுவே வந்து வெல்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ அசெட்ஸ் ஒன்று போடுவாங்க.
மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், கோல்டு, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த். இது வந்து வெல்த் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 21 வயசில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு வந்து இதே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வரீங்க. ஸோ அடுத்த 40 இயர்ஸ் வந்து உங்ககிட்ட 1.25 crores இருக்கு. இப்போ நீங்கள் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இந்த எஸ்ஐபி பண்ணுற அமௌண்ட்டில் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா, அதாவது உங்ககிட்ட 60 வயசில் 20 கோடி ரூபாய் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் உங்களோட ஜென்ரேஷன் வந்து பாஸ் ஆன் பண்ணலாம். இந்தமாரி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே அந்த கீழே லைக் பட்டன் தட்டிடுங்க. ஸோ ஐ எம் ரஞ்சித் சைனிங் ஆஃப். அண்டில் தென் பை.